ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. 5 நாளுக்கு பிறகு இப்போ யூடியூப்பில் இதை போஸ்ட் பண்ணுறேன். அதுவும் இன்னைக்கு வந்து அனிமேஷன் அண்டு சார்ட் இதெல்லாம் காமிச்சு இன்னைக்கு 5 நாளைக்கு அப்புறம் பண்ணனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் வந்து இன்னைக்கு வந்து நெட் கனெக்ஷன் இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவு மேனேஜ் பண்ணி இந்த வீடியோவை சொல்ல பார்க்குறேன். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு. எனக்கு ஆதரவளிக்கிற எல்லாருக்கும் நன்றி. இந்த இடைப்பட்ட காலத்தில் டெலகிராமில், இன்ஸ்டாகிராமில், எக்ஸ் தளத்தில், ஃபேஸ்புக்கில் எல்லோரும் பார்த்து ஆதரவளித்ததுக்கு நன்றி. சரி, வீடியோவில் கூறுற அனைத்துமே மற்ற தளங்களில் உள்ள இதை மட்டும்தான் நான் கூறுறேன். அதே மாதிரி இது எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன். காலையில் டிஸ்கஸ் பண்ணது போல குளோபல் மார்க்கெட் நியூட்ரல், நம்ம மார்க்கெட் நியூட்ரல், எஃப்ஐ நியூட்ரல், டெக்னிக்கலாக நியூட்ரல், ஸோ ரேஞ்ச் மார்க்கெட் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாகவே ரேஞ்ச் மார்க்கெட் தான். ஒரு 50 பாயிண்ட்ஸ் தான் மூமெண்ட்டு. அதுக்கான காரணங்களையும் பார்ப்போம். சரியா? இந்தியா விக்ஸ் இன்றைக்கி வந்து 2% அப் ஆகி 12.56 இருக்குது. இன்றைக்கி முக்கியமானது என்னென்னா, பிரிக்ஸ் வந்து சைனாவுடைய எக்ஸை அவரும் புத்தினும் இல்லாமல் இன்றைக்கி நடந்திருக்குது ரொம்ப நாளைக்கு பிறகு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நம்ம பிஎம் வந்து பாகிஸ்தானை நல்லாவே மறைமுகமாக சாடியிருக்காரு. அதாவது இந்த பஹல்காம் அட்டாக் வந்து பற்றி சொல்லி அதுக்கு கண்டனம் தெரிவித்து பிரிக்ஸ்லேயும் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு துணையாக இருந்த சைனாவையும் கவுண்டர் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா பயன்படுத்தி இந்தியா, அதாவது பிஎம் நல்லா பிரிக்ஸில் நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்கு. சரி, இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, அந்த பிரிக்ஸ் நாடுகளில் டார்கெட் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒன்ஸ் 10% எக்ஸ்ட்ரா தாரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஃப்ரீ ப்ரெஸ் ஜேர்னலில் வந்திருக்கு. அது நம்ம பின்னாடி உள்ள இதுகளை பார்ப்போம். எக்ஸை வராதது, அதாவது சைனாவுடைய எக்ஸை வராது ஒரு பவர் வேக்யூம் இருக்குமோ அப்படின்னு மணி கண்ட்ரோலில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. சரியா? இன்னைக்கு வந்து நிஃப்டி வெறும் 50 பாயிண்ட்ஸ் தான் மூமெண்ட்டு. அதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம வெயிட்டிங் ஃபார் ட்ரம்புடைய தாரிஃபு. அந்த ட்ரம்ப் தாரிஃப் வந்து நல்லபடியாக இருந்தால் மார்க்கெட் மேலே போய்க்கலாம், இல்லாட்டி கீழே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு காரணமாக அப்படியே ஒரு சின்ன டோஜி கேண்டில் மட்டும் இன்றைக்கி போட்டு முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் ஜேர்ன் ஷீட் பேன் ஆனதுக்கும் மற்ற செபியுடைய ஜேர்ன் ஷீட் கிராக் டவுன் ட்ரிகர்ஸ் குளோபல் ரீதிங்க் ஆன் இந்தியா ட்ரேடிங்டு மணி கண்ட்ரோலில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் பிளேயர் வந்து இந்தியாவுடைய ட்ரேடிங்கில் வந்து இது பண்ணுவாங்களான்ட்டு ஒரு இது இருக்குது. சரியா? சரி, நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு ஐஎன்ஆர் வந்து 85.88 கொஞ்சம் கூடுதலாகிட்டே வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? டெஸ்லா வந்து 7% ஃபால் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில். எதனாலன்னா நியூ பார்ட்டி எலன் மஸ்க் சொன்னதுனால மணி கண்ட்ரோலில் வந்திருக்கு. 7% ஃபால் ஆகிருக்கு. சரி, எஃப்ஐஸ் வந்து 5000 கோடிக்கு மேலே விற்றுருக்காங்க. அவங்க தொடர்ந்து 5 நாளாக வந்து விற்றுட்டே வர்றாங்க. அதோடைய டேட்டாஸ் வந்து 760 கோடி, 1451 கோடி, 156 கோடி, 1570 கோடி, 831 கோடி தொடர்ந்து எஃப்ஐசி விற்றுட்டு வர்றாங்க. சரியா? ஸோ அது நெகட்டிவாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இந்தியா வந்து ஸ்டாண்ட்ஸ் டு லூஸ் 5 பில்லியன் எக்ஸ்போர்ட்ஸ் டு வியட்நாம். இந்த ட்ரம்புடைய டாரிஃப் விஷயத்தினால ஏற்கனவே வியட்நாமுக்கு 20% தாரிஃப் போட்டிருக்காரு, அவருக்கு வந்து 0%. இந்த ஒரு டீலில் இந்தியா கூட டீலுன்னு நடந்தால் இந்தியா வந்து 5 பில்லியன் எக்ஸ்போர்ட்டை வந்து லூஸ் ஆகும்னு சொல்லி மணி கண்ட்ரோலில் வந்திருக்கு. ரைட்டியா? அடுத்தது வந்து சைனா ப்ரொட்டஸ்ட் மோடிஸ் பர்த்டே விஷஸ் டு டலைலாமா மணி கண்ட்ரோலில் வந்திருக்கு. டலைலாமா வந்து பர்த்டே விஷ் பண்ணதை வந்து சைனா ப்ரொட்டஸ்ட் பண்ணது. அப்புறம் ஆயில் கம்பெனி ஸ்டாக்ஸ் 5% டவுனு, ஒபெக்ட அவுட் புட் காரணமாக. சரியா? அடுத்து வேறு முக்கியமானது வந்து ட்ரம்ப் லேபிள்ஸ் பிரிக்ஸ் ஆன்டி அமெரிக்கன். அப்புறம் 10% டாரிஃப் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கு. அதாவது பிரிக் நாடுகளெல்லாம் ஆன்டி அமெரிக்கன் சொல்கிறதாக இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கு. அப்புறம் இஸ்ரேல் வந்து காசா, ஏமன், ஹூதிஸ் எல்லாம் மோர் மிசில்ஸ் வச்சு தாக்குறதாக அல்ஜிஸ்ராவில் வந்திருக்கு.
உணவுக்காக வந்து அவங்கள சாவடிக்கப்படுறது டெய்லி உள்ளதாக அது அல்ஜசீராவில் வருது. அப்புறம் பிரிக்ஸ் டிக்ளேர்ஸ் கண்டம்ஸ் யூஎஸ் இஸ்ரேல் ஸ்ட்ரைக்ஸ் ஈரான் அண்ட் காசா. அந்த பிரிக்ஸ் நாடுகள் வந்து அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, ஈரான் மேலேயும் காசா மேலே. ஏன்னா ஈரானும் ஒன் ஆஃப் த பிரிக்ஸில் உள்ள நாடு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து வந்து இதில் ரஷ்யா புத்தின் பேசியிருக்காரு, 2 பில்லியனுடைய இந்த இதுங்களை போர் தளவாடங்களை நான் அழிச்சிருக்கிறேன் இது வரைக்கும், இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பேசியிருக்காரு. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. சரியா? சரி, மார்க்கெட்டுக்கு வந்துடலாம். காலையிலே கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆனதுனால நான் ஃப்ளாட் அப்படின்னு டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம் ஜாயின் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஸ்டர்டே க்ளோஸி 25,461, டுடே ஓப்பன் வந்து 25,450, ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. இன்று 25,420 டு 25,470, 50 பாயிண்ட்ஸ் தான் மூவ்மெண்ட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். ஒரு டோஜி கேண்டில் போட்டிருக்கு, புல் பேக்கில் அந்த டோஜி கேண்டில் போட்டிருக்கு. 25,200ங்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியா. ஆனால் 25,400லேயே அந்த இது நடந்துகிட்ருக்கு. சரி, இப்போ வந்து வெயிட்டேஜ் ப்ளஸ் 8 பாயிண்ட் பார்த்தோம்னா ரிலையன்ஸ் ப்ளஸ் 22, இந்துஸ்தான் யூனிலிவர் வந்து ப்ளஸ் 14, ஏர்டெல் 10, ஐசிஐசி -11, இன்ஃபோசிஸ் -11. இந்த வெயிட்டேஜ் எதுக்கு பார்க்குறேன்னா, இந்த ஜேர்ன் ஸ்ட்ரீட்லாம் அவங்க என்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஹெவி வெயிட்ஸை வாங்குறது, அப்புறமா ஆப்ஷனை வாங்குறது, ஃபியூச்சரை வாங்குறது, இப்படி பல ட்ரிக்குகளை பயன்படுத்தி தான் இதில் சம்பாதிச்சதாக ரிசல்ட் செபி கொடுத்துருக்கு. அதனால் இந்த வெயிட்டேஜ் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. எந்த ஹெவி வெயிட்ஸ் ஏறுது இறங்குதுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ரைட், பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை டோஜி கேண்டில் தான் போட்டிருக்கு. 57,152, 56,838, 310 பாயிண்ட்ஸ் தான் இன்றைக்கி மூவ்மெண்ட்டு. சப்போர்ட் 56,500, ரெசிஸ்டன்ஸ் 57,628. ஸ்விங்குடு ஹை தான். ரைட்டா? சரி, இப்போ வந்து கோல்டு வந்து இந்த கோல்டு, பிட்காயினு, அப்புறம் வந்து இந்த ஆயிலு, இந்த டேட்டாஸ்லாம் தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்புனா கூட நம்ம கரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. கோல்டுடைய லைஃப் டைம் 3,500, இப்போ 3,300ல் 1% டவுன் ஆகி ட்ரேட் ஆகுது. இது வந்து 9,060 இப்போது நம்ம ரீட்டைலில் 120 ரூபா வெள்ளி. பிட்காயினை பொறுத்தவரை 1,08,815, லைஃப் டைம் ஹை வந்து 1,12,000. சரியா? 0.5% அப்பா இருக்கு. க்ரூடு வந்து 66.91. சரியா? சரி, இது க்ரூடுடைய லோ, ஒரு சர்ப்ரைஸ் லோ இருக்குது. தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அந்த லோ வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், புதுசாக வந்திருக்கவங்க. ஏன்னா அது சர்ப்ரைஸான லோ. இப்படியுமா ஒரு லோ வரும்னு உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க அந்த கூகுளில் பார்த்தோ இல்லை சார்ட்டில் பார்த்தோ தெரிஞ்சுக்கிட்டு கமெண்டில் போடுங்க. ஏன்னா நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி ரொம்ப நாளாக லைஃப் டைம் ஹை எது இருந்துச்சு? இப்போ லைஃப் டைம் ஹைன்னா 26,277. ரொம்ப நாளாக ஒரு லைஃப் டைம் இருந்தது. அது என்னங்கிறதையும் பார்த்து கமெண்டில் போடுங்க. அது நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் தெரிய வரும். சார்ட்டை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அனலைஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. சரியா? வேறு சரி, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆதரவளிக்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.